ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் அக்கா ஃபங்க்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் காலையில் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் இப்போ திடீர்னு நேற்று நைட்டு கூட கால் பண்ணப்போ நீ இந்த கலர் சாரீ கட்டிட்டு வந்துட்டு நானும் அதே கலரே கட்டிட்டு வரேன் அப்படிலாம் சொன்னிச்சு. இப்போ காலையில் ஃபோன் பண்ணி 7 மணிக்கு கேட்டப்போ ஏன் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவுக்கு கால் பண்ணேன். அதெல்லாம் உங்கள் அக்காலாம் வரமாட்டா, நான் மட்டும் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே ஒரு மாதிரி ஃபோனை வச்சுட்டு வந்துட்டார். அப்புறம் கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா சரின்ட்டு நான் திரும்பி ஃபோன் அடித்தேன். அக்கா எடுக்கவே இல்லை. வேலை இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, அதுலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ மாமாவுக்கும் அக்காவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையாகவே சரி நம்ம இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க வேணான்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், நீ கல்யாணத்துக்கு கிளம்புற வேலையை பாரு, அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் தேவையில்லாமல் நீ இது பண்ணிக்கிட்டு இருக்காத, அப்புறம் உங்கள் மாமா ஃபோன் பண்ணி தேவையில்லாமல் நீ எதுலேயும் இன்டர்ஃபியர் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் நான் ஒன்றும் இன்டர்ஃபியர்லாம் ஆகலைங்க. இருந்தாலும் அக்கா நேற்று நைட்டு கூட ஃபோன் பண்ணி சொன்னிச்சு, நான் வரேன் அப்படின்னு சொன்னிச்சு. இன்றைக்கி காலையிலேயே அப்படி சொல்லுதுன்னு உங்கள் மாமாவுக்கும் அக்காவுக்கும் ஏதாச்சும் இதாக இருக்கும். இப்போ நமக்குள்ளே எதுவும் பிரச்சனை வராதா? அது மாதிரி அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கும். இதில் என்னத்தை நீ தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்க? அதெல்லாம் உங்கள் அக்கா ஈவினிங் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோன்னே என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அங்கே மாமாவும் வந்திருந்தார். வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சரியாகவே பேசலை அவர். ஏன்னா நான் ஏதாச்சும் கேட்பேன் பண்ணுவேன்ட்டு அவர் சரியாக பேசலைன்ட்டார். நானும் சரி இவர் பேசுனா பேசாருன்னா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டு பிள்ளைங்களை அழைச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்கு இருக்கும். 7 மணிக்கு அக்கா ஃபோன் பண்ணிச்சு, என்னடி கல்யாணத்துக்கு போனியா, மாமியெல்லாம் பார்த்தியா, எல்லாரையும் பார்த்தியா, நான் தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, என்ன நினச்சாங்களோ அப்படின்னோடனே, ஆமாக்கா, அம்மா நீ முக்கியமான ஆள் இல்லை, மாமா வீட்டு கல்யாணத்துக்கு எதுவும் ஒரு தாய் மாமா வீட்டு கல்யாணம் பையனு கல்யாணத்துக்கு நீ வரல அப்படின்னா அவரை மட்டும் நீ முறை செய்கிறதுக்கு இது பண்ணி விட்டுருக்க, ஏன் வீட்டில் இருக்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு உடம்பு முடியல கீதாவுக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? நானும் எதுவும் சொல்லலை, அம்மாவுக்கு முகமே சரியில்லை, நீ ஏன்க்கா அப்படி பண்ணுற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லடி, உனக்கே தெரியும் யாரை அவர் பேரில் தான் நான் லாக்கரில் வச்சுருந்தேன் அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கிறத அவராகவே போய் திருப்பி அடகு வச்சு தங்கச்சி வீட்டுக்கு ஏதோ பிஸ்னஸுக்கு தேவைன்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. நேற்று கல்யாணத்துக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன், நீ 2 நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். அவரும் சரி எடுத்துகிட்டு வரேன்னு சும்மாவே சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் முகத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இத்தனை வருஷம் 15 வருஷமாக அவரோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு தெரியாத அவர் எந்த நேரத்தில் என்ன மாதிரி இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பொறுமையாகவே இது பண்ணிகிட்டு இருந்தேன். சரி நேற்று கூப்பிட்டே பேசிட்டேன், என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, அந்த ஆரத்தில் என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இது மாதிரி இல்லை லாவண்யா ஹஸ்பண்ட் இதுக்காக கேட்டா, அதனால் 2 லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? நம்ம கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, அவரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இல்லைங்கள நம்மளுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அவர் உதவிக்கு. ஆனால் என்கிட்ட இது மாதிரி கொடுக்க போகிறேன் பண்ண போகிறேன்னு என் நகை தானே, நம்ம வீட்டில் போட்ட நகை தானே, அதை என்கிட்ட ஒரு வார்த்தை அவர் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்டால் நான் என்ன வேண்டான்னு சொல்லிட போகிறேன்னா, அதை எதுக்கு இவர் மறைச்சி இது பண்ணார்? அதுக்கு நீ ஏங்க அப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்ட்டு அவ்வளோ கோவப்படுறாரு, அவ்வளோ பேசுகிறாரு, வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் நான் நேற்று நைட்டு நீ வரேன்னு சொல்லிவிட்டு காலையில் என் வரல, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என் மாமா என்கிட்ட கூட கல்யாணத்தில் ஒரு வார்த்தை பேசலை, அப்படி நம்ம மேலே என்ன கோவம்? நீ தான் எனக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டியா சொல்கிறாரு, இதை வேற சொல்கிறாரு, உன் தங்கச்சி பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, என் தங்கச்சிக்கு செய்கிறதுன்னு என்னென்னமோ பேசுகிறாரு. திடீர்னு இப்படி பேசினதே கிடையாது அவர், இது மாதிரிலாம் பேசுகிறாரு, என்ன காரணம்னே தெரியல அப்படின்னோடனே, சரி விடு, அவங்க பேசுகிறதுக்காக நம்ம அப்படி ஆகிடாது, நீ அதெல்லாம் மனசில் போட்டு எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காது, அவர் பேசுகிறது பேசட்டும், என்ன நடந்தாலும் நடக்கட்டும். நாளைக்கு அவங்க தங்கச்சி எத்தனை மாதம் ஆகுதான் அடகு வச்சு அப்படின்னா, நான் எப்படியோ அந்த 6 அவர் பேரில் வச்சு 4 மாதம் ஆக போகுது. அதுக்கப்புறம் 3 மாதமாக திருப்பி கொடுத்துருவோம். ஏன் உன் நாத்தனாரும் எதுவும் கேட்கலையா, உங்ககிட்ட எதுவும் சொல்லலைன்னா, அது தாண்டி சொல்லக்கூடாதுன்னே சொல்லியிருக்கோம். இது மாதிரி அண்ணிக்கிட்டேலாம் சொல்லாதன்னு சொன்னுச்சுன்னா அது ஏதாச்சும் என்னை பேசும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுங்களை பற்றி தான் நடிப்புங்கிறது உனக்கு தெரியாதா, அதுங்க நடிக்கிறது உங்களுக்கு தெரியாதா, அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் தேவையில்லாமல் அதுங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் நீ சொல்கிற வரேன் அப்படின்னோடனே, எனக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சாலும் ஏன் அது சொல்லக்கூடாதா, உன் நகை தானே, அப்போ அவர் அவங்க அண்ணனோடதாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் அவங்க அண்ணன் வாங்கி போட்டதாக இருந்தால் இது சொல்லலாம்.
நம்ம வீட்டிலேருந்து உனக்கு செஞ்சது இது, அது வந்து அவங்க வீட்டிலேருந்து செஞ்சதை வந்து உனக்கு வந்து கொடுக்குமா பண்ணுமா அதை 100 தடவை சொல்லி காமிக்குங்க.